பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தாய் கிழவி திரைப்படத்தோட வசூலையும் பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து யோகி பாபு கிணத்தை காணும் சிறை திரைப்படங்கள் மற்றும் பல திரைப்படங்களோட வசூலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். குறிப்பாக என்னென்ன கொடுத்துருக்கு என்று பாருங்கள். முதல் திரைப்படமாக வெஞ்சன்ஸ் என்ற திரைப்படம். வெஞ்சன்ஸ் என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையான திரைப்படமான இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்கு. பொதுவாக திரையரங்கில் அதிகமாக கொண்டாடும் அளவுக்கு நல்ல ஒரு திரைப்படமாக தான், குறைந்த பட்ஜெட்டில் உள்ள திரைப்படம் தான். ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கில் ரசிகர்கள் அதிகம் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கு. பட்ஜெட்டையும் தாண்டி படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் 38 லட்சம் கிட்ட வசூல் கொடுத்துருக்கு. ஒரு ஆவரேஜான ஒரு வசூலாக இருந்தாலும் படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா கொலைச்சேவல் என்ற திரைப்படம். கொலைச்சேவல் என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவு கிராமத்து சார்ந்த திரைப்படமாக என்றாலும் படத்தில் பல விஷயங்களை எடுத்து காட்டிருக்காங்க. படம் பல திரையரங்கில் வெளியிட்டிருந்தாலும் குறிப்பாக இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டையும் தாண்டி நல்ல ஒரு வசூல் தான். இரண்டாவது நாள் என்பதை விட இந்த திரைப்படம் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய பாடலும் சரி படமும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. படத்தோட பட்ஜெட் ஒரு நார்மலான பட்ஜெட்டாக இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்குமே 58 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பொதுவாக திரையரங்கில் ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. படத்தில் 2-3 பாடலும் நல்லா அமைஞ்சிருக்கு. அதனால படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கில் ஓரளவு ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓரளவு போயிட்டு இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கில் ஒரு முறை தியேட்டரில் போய் படத்தை பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா திவ்யா என்ற திரைப்படம். புதுமுகங்கள் நடித்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது திரையரங்குகளை ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க. திரைப்படத்தில் புதுமுகங்கள் நடிச்சிருந்தாலும் திரையரங்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் ஒரு நார்மலான பட்ஜெட் தான். படத்தோட வசூலை பார்த்தீங்கன்னா ஓரளவு 12 லட்சம் கிட்ட தான் வசூல் கொடுத்துருக்கு. இருந்தாலும் படத்தை பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு படத்தில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்காங்க. திரையரங்கில் ரசிகர்களை ஏற்படுத்தும் அளவுக்கு ஓரளவு ஒரு முறை 2 முறை போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு 2-3 பாடல்களும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாடல்களையும் கொடுத்துருக்காங்க. அந்த தாரத்தப்பட்டைகளை வச்சு சூப்பரான ஒரு 2-3 பாடல்களை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த திவ்யா திரைப்படத்தில் லவ் ஸ்டோரி மற்றும் அதனை கடந்து பல விஷயங்களை எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம் தான். பாசிட்டிவான ரிவ்யூ மக்களிடையே கிடைச்சிருக்கு. வசூலையும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான் தியேட்டரில் வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு வெற்றி தான். கெளுத்தி என்ற திரைப்படம். கெளுத்தி திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே ஓரளவு திரையரங்கில் நல்லா எதிர்பார்ப்பு விட்டும் யுவராஜா டைரக்ஷன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம். யுவராஜ் இயக்கத்தில் வந்திருந்தாலும் புதுமுகமாக இருந்தாலும் பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சில சுவாரஸ்யமான படத்தை ஒரு முறை பாசிட்டிவாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷன் வரல. ஓரளவு இந்த திரைப்படம் ஓரளவு நெகட்டிவான ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு. எதிர்பார்த்த ஒரு வெற்றிகளை கொடுக்கவில்லை. சராசரியாக பட்ஜெட் குறைஞ்சா இருந்தாலும் படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே 13 லட்சம் 14 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. படத்தில் 2-3 ஃபைட் சீனாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருந்தாலும் படத்தில் சில வசூல்கள் கம்மியாக தான் கொடுக்கும் அளவுக்கு இந்த திரைப்படம் ஓரளவு தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நார்மலான கலெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா அனோமியா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரகுமானு பாவனா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. பொதுவாக கேரள திரைப்படத்தில் டப்பிங்காக இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கில் ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரகுமான் அவர்கள் நடிப்பில் வந்த திரைப்படம். பொதுவாக பாவனா அவங்களோட நடிப்புன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு எஃபெக்டான ஒரு திரைப்படம். ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கிடைத்திருக்கு. தமிழ்நாடு கேரளா மற்றும் பல மொழிகளில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டாலும் படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு. படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா 6.5 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சொல்லலாம். வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படத்தோட வசூல் 12 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருச்சு. ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அனோமியா திரைப்படம் திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக போயிட்டு இருக்கு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபேமிலி என்ற திரைப்படம். போலீஸ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சரவணன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. கதாபாத்திரங்கள் வெவ்வேறாக இருந்திருந்தாலும் படத்தில் ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். முழுக்க படத்தை தியேட்டரில் ஒரு காமெடியாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் போலீஸ் திரைப்படம் வந்திருக்கு. பட்ஜெட் ஒரு நார்மலான பட்ஜெட் தான். ஆனால் படத்தோட வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கருதப்படும் அளவுக்கு போலீஸ் ஃபேமிலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் பார்த்தீங்கன்னா 5.5 கோடி கிட்ட வசூல் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான் நம்ம சொல்லலாம். சூப்பர் கலெக்ஷன். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா குறிப்பாக செல்லமடா நீ எனக்கு என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கில் 10வது நாளாக 2வது வாரமாக வெற்றி நடை போட்டுக்கொண்டது. குறிப்பாக திரையரங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கம்மியான திரையரங்கள் கொடுத்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச பட்ஜெட்டாக இருந்தாலும் படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே 1.5 கோடி 2.5 கோடிக்கு மேலே வசூல் வேர்ல்டு லெவலில் கொடுத்துருச்சு. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். படத்தை ஒரு முறைக்கு 2 முறை பார்க்கலாம். ஒரு காமெடி ஒரு நகைச்சுவை ஒரு லவ் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு திரையரங்கில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது செல்லமடா நீ எனக்கு வேணும். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா கோலி என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா காமெடி கலந்த ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படம் இருந்தாலும் சில கலாட்டான ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கு. பொதுவாக இந்த திரைப்படம் பட்ஜெட் குறைய பட்ஜெட் தான். திரையரங்குகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 48 லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 48 லட்சம் கிட்ட. பொதுவாக திரையரங்களை எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு வெற்றி தான். ஓரளவு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுக்கும் அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கில் ஒரு முறை தியேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் வேர்ல்டு லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சூப்பர் திரைப்படம்னே சொல்லலாம்.
அடுத்த திரைப்படமாக யோகி பாபு அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கிணத்த காணும் என்ற திரைப்படம். பொதுவாக யோகி பாபு நடிப்பு அவர்களை பொறுத்தவரை காமெடி கலந்த சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கும். இந்த திரைப்படத்தில் லவ் கலந்த ஒரு காமெடியான ஒரு திரைப்படம். தேட்டர்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. படத்தோட பட்ஜெட் ஒரு நார்மலாக இருந்தாலும் படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் 7.5 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருங்க. சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சொல்கிற போனால் வேல் ட்ராவலில் யோகி பாபு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே காமெடி நகைச்சுவை கலந்ததாலும் இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் கௌரவமாக சில விஷயங்களை பேசியிருப்பார். காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சில விறுவிறுப்பான சில விஷயங்களையும் பேசியிருப்பார். யோகி பாபு அவர்களுக்காண்டி அந்த திரைப்படத்தை தியேட்டரில் 1 முறைக்கு 2 முறை போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். திரையரங்கில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கு. வசூல் ரீதியாகும் சூப்பர் கலெக்ஷன். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா வடம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விமல் அவர் நடிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படம். பல திரைப்படங்கள் வெளிவந்தாலும் விமல் அவர்களுக்கு இந்த வடம் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது. கிராமத்தை சார்ந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வசூல் ரீதியாக கலெக்ஷன் ரிப்போர்ட் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுக்கும் ஒரு அருமையான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுக்க ஒரு திரைப்படமாக தான் அமைந்திருக்கு. பொதுவாக நம்மளோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 15 கோடி கிட்ட வசூல் கொடுத்துருச்சு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா தாய்க்கிழவி. சிவகார்த்திகேயன் அவரோட ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம். ராதிகா சரத்குமார் அவங்க நடிப்பில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். பொதுவாக 50 கோடியை தாண்டி ரீச் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த திரைப்படம் 70 கோடிக்கு வசூல் அடிச்சிருந்துங்க. சூப்பரான ஒரு கலெக்ஷன். தமிழ்நாடு, கேரளா போன்ற பல மொழிகளில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டாலும் தாய்க்கிழவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பர் டூப்பர் ஒரு வசூலையும் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 7.5 கோடி 8 கோடி தான். ஆனால் படம் லாபத்தை கொடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மடங்கு லாபத்தை அதிகமாக கொடுத்துருச்சு. அப்படியே தேட்டரில் போயிட்டு இருந்தால் எப்படியும் 100 கோடிக்கு மேலே இந்த திரைப்படம் வசூல் கொடுத்துருக்கும். சுமால் பட்ஜெட்டில் வந்த திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா அதிக லாபத்தை கொடுத்த திரைப்படங்கள் இந்த தாய்க்கிழவி திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அருமையான திரைப்படம். தேட்டரில் போய் 1 முறைக்கு 2 முறை போய் ரசிகர்கள் எல்லாரும் பாருங்கள். ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். தாய்க்கிழவி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக திரையரங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா சிறை திரைப்படம் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் விக்ரம் பிரபு அவர் நடிப்பில் புதுமுக இயக்குநர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். படத்தில் பாடலும் சரி படமும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான். வசூலையும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது. 88 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்தது. படமும் 80 நாள் நோக்கி மிக விரைவில் வேகமாக போயிட்டு இருக்கு. பொதுவாக விக்ரம் பிரபு அவர் நடிப்பை பாராட்டினாலும் படம் நல்ல ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். இப்பவும் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் திரையரங்கில் வெற்றி நடை போட்டுக்கொண்டு திரையரங்கில் எப்படியும் 25 நாளுக்கு மேலே ஓடிச்சுன்னா 100 நாள் வெற்றியை திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க. இந்த ஷீல்டுகள்லாம் நிறைய வழங்கிட்டாங்க. இருந்தாலும் 80 நாள் கடந்து 100வது நாள் என்பது இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நோயிட்டு இருக்கு. 100வது நாள் மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி விழாவாக பிரபு ரசிகர்களும் சரி இல்லை விக்ரம் பிரபு ரசிகர்களும் ஜிவாஜி ரசிகர்களும் அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கு. சிறை திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறது. வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்க ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷனை தான் சிறை திரைப்படம் வெற்றி நடைபெறுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக புதிய திரைப்படங்கள், அதனைத் தொடர்ந்து பழைய திரைப்படங்கள், அதனைத் தொடர்ந்து நிறைய திரைப்படங்களோட வசூலை பார்த்தோம். சிறை போன்ற பல திரைப்படங்கள், தாய்க்கிழவி, இதனைத் தொடர்ந்து கண்டினியூவாக சில திரைப்படங்களோட வசூலை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் பார்த்தோம். நாளை சந்திப்போம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.